அய்யனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா பார்த்தா நடேசன் கிட்ட, நான் உங்களுடைய 2வது மனைவியை பார்த்தேன், பல்லவனுடைய அம்மாவை நான் பார்த்தேன், நீங்க சொன்னாலும் சொல்லலாலும் அவங்க சென்னையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நடேசனுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வேகமா எந்திரிக்கிறாரு. நீ அவளை பாத்தியா? அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இல்ல என்னை மாதிரி இருக்காளா? எப்படி முடியெல்லாம் அரைச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பார்க்க நல்லா இருக்காளா? எப்படி இருக்கா? அந்த போட்டோல இந்த மாதிரி இருக்காளா? இல்ல என்னை மாதிரி வயசான மாதிரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தா ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கவும் நிலாவுக்கு அவங்க மேல இம்பிட்டு பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கேட்கவும், சொல்லு எங்க பார்த்த? அவ எப்படி இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை இருக்கா? புருஷெல்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அடுத்தடுத்து கேட்குறாரு. இருங்க இருங்க இருங்க, நான் அவங்கள பார்த்தேன், அவங்கள பார்த்ததுமே எனக்கு தெரியும்ல, அந்த போட்டோவில் பார்த்தவங்க பல்லவனுடைய அம்மானு அவங்களுக்கு எனக்கு தெரியாது. அதனால அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட எதுவும் நான் பேசலாம் இல்லை, அவங்களுக்கு எனக்கு தெரியாதனால அவங்களும் என்கிட்ட எதுவும் கேட்கல, அவங்கள பார்த்தேன் அவ்வளவுதான், அவங்க சென்னையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சென்னையில எந்த ஏரியால இருக்கா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், சரி நான் உங்ககிட்ட கேட்டேன், அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன், நீங்கள் எதுவுமே பதில் பேசலை. இப்போ என்னன்னா அவங்கள பார்த்தேன் தான் சொன்னேன், அடுத்தடுத்து அவங்கள பற்றி இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள இன்னும் நீங்கள் மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா கேட்கவும், மறக்கிற நிலைமையிலே அவள் போயிருக்கா, நான் மறக்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரி இப்போயாவது சொல்லுங்க, அவங்க ஏன் இங்கேருந்து போனாங்க, அவங்க ஏன் பல்லவனை முதல்ல விட்டுட்டு போனாங்க, எனக்கு அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்க. பல்லவனை அவங்க விட்டுட்டு போகையில பல்லவன் ரொம்ப கை குழந்தையாம், சேரன் அண்ணா சோழன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அப்படி யாருமே ஒரு பெத்த தாய் ஒரு குழந்தைய விட்டுட்டு போக மாட்டாங்க, எனக்கு அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலா கேட்கவும், அப்பதான் பார்த்தா நடேசன், பல்லவன் முதல்ல நான் பெத்த பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஆமாமா, இதனாலதான் உங்ககிட்ட நான் இத்தனை நாள் சொல்லலை, ஆனா அவ ஒரு நாள் கண்டிப்பா இங்க வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. அப்ப நிலா, இல்ல அவங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இத்தனை வருஷமாச்சு, பல்லவனே வளர்ந்து காலேஜ் முடிக்க போறான், இதுவரையே தேடி வராதவங்க இனிமேலும் பல்லவனை தேடி வருவாங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கல, இல்லம்மா கண்டிப்பா ஒரு நாள் நான் என் குழந்தையை தேடி வருவேன் அப்படின்னு தான் அவ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, அது தட்டிக்கும் என் பிள்ளை உங்ககிட்டயே இருக்கட்டும், அவனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னைய நம்பிதான் அவ விட்டுட்டு போயிருக்கா, அதனாலதான் இதுவரையுமே பல்லவனை நான் பெத்த பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சேரன் கிட்டேயோ சோழன் பாண்டியன் 3 பேர்த்துக்கிட்டையும் நான் சொன்னதே கிடையாது, இது எனக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், பல்லவனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே வேற ஒருத்தவங்க, சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் தான் நான் பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்ப பல்லவனுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதான் சொல்றேல பல்லவன் அம்மா அப்பா வேற ஒருத்தவங்கன்னு, அப்புறம் மறுபடியும் சம்மந்தம் இல்லையான்னு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இதெல்லாம் பல்லவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப உடஞ்சு போயிடுவானே, ஏற்கனவே அம்மா வேற ஒருத்தவங்கன்னு தெரிஞ்சதுமே அதுல இருந்தே அவன் இன்னும் வெளியே வரல, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பல்லவன் இதனால தாங்கிக்கிறவே முடியாது, எப்படியாவது பண்ணிக்கிருவான், இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு கூட போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில, இங்க பாருமா இதெல்லாம் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் அவங்க கிட்ட கூட சொன்னதே கிடையாது சரியா, மறந்தும் கூட வாய் தவறி கூட அவங்கிட்ட இதை சொல்லிடாத, அன்னைக்கு கூட நான் ஏதோ கோவத்துலதான் அவதான் அம்மா அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டேன், அதையும் கூட நான் சொல்லியிருக்க கூடாதுதான், சரி என்னைக்கா இருந்தாலும் அம்மா அந்த உண்மை தெரியும் தானே, ஆனா நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு மட்டும் அவனுக்கு தெரியவே கூடாது, எப்பயுமே சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் 4 பேரும் அண்ணன் தம்பியே தான், 4 பேர் ஒரு ரத்தமா தான் இந்த வீட்டில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கேல, சரி அவங்கள உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆசையெல்லாம் இருக்குதான், ஆனா அவ பல்லவன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி பல்லவன் இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டானா அப்புறம் என்ன பண்றது, இவங்களும் தாங்க மாட்டாங்க, நானும் தாங்க மாட்டேன், கடைக்குட்டின்னு சொல்லி அவனை ஆசையா வளர்த்துட்டேன், இப்ப வேணா நான் பட்டும் படாம இருக்கலாம், ஆனா அவன் சின்ன பிள்ளைகள எல்லாத்துக்கும் நான் தான் அவனை தூக்கிட்டு திரிவேன், கடைக்கு போவேன், என் கூடையே தான் கிடப்பான், ஆனா என்ன இப்பதான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் பண்றதெல்லாம் பிடிக்காம என்கிட்ட இருந்து விலகி இருக்கான், அவனை இந்த வீட்டை விட்டுலாம் அனுப்ப என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.